ஹலோ ஹால் வெல்கம் டு அமலா ஃபேஷன். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து போட் நெக் பிரின்சஸ் கட், பேக் சைடு வந்து லோ நெக் இருக்கும். ஓகேங்களா? இது எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லைனிங் ஃபேப்ரிக் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அடுத்து வந்து பேக் நெக்கோட லென்த்து மார்க் பண்ணலாம். லென்த் வந்து 16.5 இன்ச் எடுத்துக்கோங்க. பேக் நெக்கு கிடையாது. இது ஃப்ரண்ட் நெக். ஓகேங்களா? பேக் நெக் வந்து 15 தான் வரும். அதை விட 1 இன்ச் எக்ஸஸாக வந்து நான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நம்மளோட நெக்கும் ஷோல்டரும் வந்து 7.5 இன்ச் எடுத்துக்கிறேன். இது வந்து ஷோல்டர் டிவைடட் பை 2 என்ன வருதோ அப்படியே எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்புறமா நெக்கும் ஷோல்டருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து ஆம்கோல் லைனுக்கு லைன் போட்டுக்கோங்க. இது ஸ்லீவ்லெஸ்ஸுங்கிறதுனால நான் அதே 7.5 இன்ச் வச்சேன்னா நமக்கு கீழே ரொம்ப வந்து ஸ்கின் தெரியும். நான் அதனால் கரெக்டாக நம்மளோட ஆம்கோல் ரவுண்டு வரணுங்கிறதுக்காக நான் 6 இன்ச் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஆம்கோல் கர்வ் லைன் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இது பிரின்சஸ் கட்டுங்கிறதுனால 3/4 இன்ச் வைக்கலாம். இது ரொம்ப ஸ்லீவ்லெஸ்ங்கிறனால ஃப்ரண்ட்டில் வந்துருங்கிறதுக்காக நான் 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும் ஆம்கோலும் ஷோல்டரும் ஃபினிஷ் பண்ணுறதுக்கும் ஹாஃப் இன்ச் விட்டுட்டு நம்மளோட நெக் வித்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக் வித்து 5 இன்ச், கீழே நெக்கோட லென்த்து வந்து 3.5 இன்ச் நான் எடுத்திருக்கேன். அது வந்து பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இப்போ நம்ம யூஸ்வலாக இப்படி தானே ரவுண்ட் நெக் ட்ரா பண்ணுவோம். ஆனால் இப்படி போடாதீங்க. இது போட் நெக்குங்கிறப்போ கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் வரணும் இல்லையா? இப்படி கொடுத்தீங்கன்னா அது ரவுண்ட் நெக் மாதிரி இருக்கும். அப்படி கொடுக்காதீங்க. மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ண ஹாஃப் இன்ச் ஸ்ட்ரைட்டாக விட்டுட்டு இப்படி பெண்ட் பண்ணி ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த போட் நெக் கிடைக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்துக்கோங்க. நம்ம க்ளோஸ்டு நெக்கு கொடுத்தா கண்டிப்பாக ஷோல்டர் ஸ்லோப் கொடுக்கணும். ஓகேங்களா? ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட டாட் டு டாட் டிஸ்டன்ஸ் வந்து 4 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். டாட்டோட லென்த் வந்து 10.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதோட மெஷர்மெண்ட் என்னன்னா 38. ஓகேங்களா? செஸ்ட் சைஸ் 38க்குள்ள மெஷர்மெண்ட் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க. கீழே வந்து 2 இன்ச் நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா? அங்கேருந்து 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்படி லைன் போட்டுக்கோங்க. அதேமாரி ஆம்கோல் கர்வ் லைன் கரெக்டாக அந்த சென்டரில் போயிட்டு கனெக்ட் ஆகணும். இப்படி லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? லைன் போட்டுட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நம்மளோட பிரின்சஸ் கட் இது வந்து நீங்கள் ட்ரா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயுமே ட்ரா பண்ணுவேன். இது உங்களுக்கு வரலைன்ற பட்சத்தில் நீங்கள் இப்படி ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? சென்டர் இது டாட் பண்ணி ஒரு 1/4 இன்ச் உள் சைடு வச்சுட்டு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் நான் ஃப்ரீ ஹேண்டில் எப்படி மார்க் பண்ணுவேன்னா நம்மளோட பேக் லென்த் எவ்வளவோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்து வந்து இந்தமாரி கர்வ் லைன் கொடுத்துப்பேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு மேலே வந்து நம்ம எப்பயுமே யூஸ்வலாக 3 டாட் ப்ளவுஸ்க்கு டாட் பிடிப்போம் இல்லையா? அந்தமாரி அங்கே வந்து கொஞ்சம் டாட் பிடிக்கிற மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். ஆம்கோல் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ண ஹாஃப் இன்ச் விட்டுட்டு அங்கேருந்து 8 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்துட்டு நம்ம வேஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா? வேஸ்ட் ரவுண்டு 32. ஃப்ரண்ட் சைடு 8 இன்ச் வரணும். பேக் சைடும் 8 இன்ச். அதாவது 4ஆ டிவைட் பண்ணும்போது நமக்கு 8 இன்ச் வரும். அது மார்க் பண்ணிவிட்டு அலவன்ஸ் 2 இன்ச் விட்டுக்கோங்க. ஓகேங்களா? சீம் அலவன்ஸ். ஸோ விட்டுட்டு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள் அங்கே தான் 2 இன்ச் வித்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான். நீங்கள் இதேமாரி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக இருக்கும். இதுவே நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறீங்கன்னா ஆம்கோலோட லென்த் வந்துட்டு 7 இன்ச் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 38 சைஸ்க்கு 7 இன்ச் வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இவங்களுக்கு ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸுங்கிறதுனால நான் அப்படியே 6 இன்ச் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு எப்படி கட் பண்ணுறேங்கிறது பாருங்கள். கீழேருந்து ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரைட் லைன் கட் பண்ணிட்டு அப்புறம் இந்த கர்வ் லைன் கட் பண்ணி அப்புறம் மேலே இருந்து டாட் அப்படியே கரெக்டாக கனெக்ட் ஆகணும். இவ்வளோ தான் கட் பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஃப்ரண்ட் பார்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து பேக் பார்ட் கட் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் சைடே வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அந்த ஹாஃப் இன்ச் ஹூக் அண்ட் லூப் மாட்டு விடுவோம் இல்லையா? அதை நான் விட போகிறதில்ல. இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுட்டு லென்த்து வந்துட்டு 15 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண ஹாஃப் இன்ச்சு கீழே வேஸ்ட் லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச். ஓகேங்களா? அடுத்து வந்து நெக்கும் ஷோல்டரும் வந்து 7.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோலோட லென்த்து வந்து 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. பேக் சைடு வந்து ஆம்கோலோட கர்வ் 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு பேக்கில் வந்து லோ நெக் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்ம 1.5 இன்ச் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நம்மளோட ஆம்கோல் கிட்ட சுருக்கம் வரும். அதனால் வந்து நீங்கள் 1.25 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாகவும் இருக்கும். நான் இதில் பேக் சைடு நாட் வைக்க போகிறதில்ல. நான் கரெக்டாக அந்த ஹூக் அண்ட் லூப்பு ஒரு ஹாஃப் இன்ச் வரும் இல்லைங்களா? அதை கம்மி பண்ண போகிறேன். அவ்வளோதான். நெக்கு வித்து 5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கீழேயும் அதே 5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு
ஸ்கேல் வச்சு லைன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கனெக்ட் பண்ணிட்டு இது வந்து ரவுண்ட் நெக் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸ்க்குள்ளேயே வர மாரி ரவுண்ட் நெக் ட்ரா பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். வந்துட்டு அப்புறம் நம்மளோட ஷோல்டர் ஸ்லோப் ஒரு 1/2 இன்ச் குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு நமக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2 இன்ச் விட்டுட்டு அங்கேருந்து 8 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழேயும் அதேமாரி 8 இன்ச் ப்ளஸ் 1 இன்ச் வந்து டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிட்டு 2 இன்ச் வந்து அலவன்ஸ் விட்டுக்கோங்க. ஓகேங்களா? விட்டுட்டு நம்ம வந்து லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எப்பயுமே வந்து நம்ம பேக் ஹூக் வைக்கணும்னா, எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு லைன் போட்டுட்டு தானே நம்ம மெஷர்மென்ட் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து லோ நெக்கா நெக் விட்த் வந்து அதிகமா இருக்கிறதுனால, நான் அந்த 1/2 இன்ச் விடாம நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா, நம்ம இது ஸ்டிச் பண்ணி போடும்போது, அந்த லூஸ் எதுவும் குடுக்காம, ஷோல்டர் இறங்காம நமக்கு கரெக்ட்டான ஃபிட்டிங் கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்காக அந்த மெத்தட் நான் போட்டிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான். இது மெயின் ஃபேப்ரிக்ல போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் தான், ஸ்லீவ் கிடையாது இல்லையா? ஸோ, அதனால ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். கரெக்ட்டா அந்த டைரக்ஷன்லாம் கரெக்ட்டா வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டிச் பண்ணும்போதும் ஈஸியா இருக்கும். எல்லாமே டபுள் ஃபோல்டிங்ல போட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், கட்டிங் வீடியோ முடிஞ்சது. அடுத்து ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு இல்லையா? அது வந்து கரெக்ட்டா எக்ஸஸ் எதுவும் இல்லாம கரெக்ட்டான ஃபோல்டிங்ல போட்டுட்டு, நெக் ஃபர்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கட் பண்ணிட்டு அத ஓப்பன் பண்ணிட்டு, மெயின் ஃபேப்ரிக் ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணி போட்டுக்கோங்க. நெக் லைனும் ஷோல்டர்கிட்டயும் எந்த எக்ஸஸ் மெயின் ஃபேப்ரிக் இருக்கக்கூடாது. ஸோ, அதனால அது கரெக்ட்டா கட் பண்ணி எடுத்துட்டு, மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடு மேல லைனிங் போட்டுக்கோங்க. லைனிங் வந்து கரெக்ட்டா அந்த நெக் லைன் நம்ம ஒரே மாரி தானே கட் பண்ணியிருக்கோம். ஸோ, கரெக்ட்டா வச்சுக்கோங்க. ஷோல்டர் நெக் லைன் ஃபுல்லா ஒரே மாரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ்ல ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஸ்டிச் பண்ணிட்டு அப்படியே நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கும், லைனிங்கும் ஃபுல்லாவே ஓவராலா ஸ்டிச் பண்ணிட்டு வந்துருங்க. இங்க முடியும்போது எடுத்துட்டு கட் பண்ணிட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதோடயே கன்டின்யூ பண்ணாதீங்க. இது முடிச்சுட்டோம். நம்ம கட் பண்ணிட்டு எக்ஸஸா உள்ள மெயின் ஃபேப்ரிக்கும் கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து அந்த இன்னொரு பார்ட் இருக்கு இல்லையா? அது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்க எடுத்த உடனே அப்படியே ஸ்டிச் பண்ணிறாதீங்க. இந்த மாரி கரெக்ட்டா டைரக்ஷன் வச்சுட்டு, மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடு மேல இத வச்சு கரெக்ட்டான டைரக்ஷன்ல இருக்கான்றத பார்த்துக்கோங்க. 2மே ஆப்போசிட் சைடுல இருக்கணும். ஓகேவா? ஒரே சைடு வச்சு ஸ்டிச் பண்ணிடாதீங்க. இது சுத்திக்கும் வந்து நம்ம லைனிங்கும், மெயின் ஃபேப்ரிக்கும் சுத்திக்கும் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்டிச் போட்டு எக்ஸஸா உள்ள மெயின் ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி இன்னொன்னுத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. 2மே ரெடி பண்ணிட்டோம். இது வந்து இப்ப நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஷோல்டர்ல இருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? கரெக்ட்டா 1/2 இன்ச்னா அந்த 1/2 இன்ச்ல ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. நம்மளோட அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்தோனே நீடில்ல விட்டு டர்ன் பண்ணி கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி மறுபடியும் நீடில் விட்டு டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப இழுத்து ஸ்டிச் பண்ணாதீங்க. அப்புறம் நமக்கு வந்து எக்ஸஸா வந்துரும். டைட்டாவும் இருக்கும். ஃபிட்டிங் கரெக்ட்டா இருக்காது. ஓகேவா? அதுக்கு மேல இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் இது மேல ஓவர்லாக் போட்டுக்க போறேன். ஓகேங்களா? இதே மாரி இன்னொரு சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது நம்ப வந்து கப்பு எதுவும் வைக்கல. வச்சு ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் எம்போஸ்டா அழகா தெரியும். ஸோ, கப்பு எதுவும் கஸ்டமர் கேட்கல. ஸோ, அதனால இப்படியே நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதேமாரி இன்னொரு சைடும் நீங்க ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2மே வந்து ஆம்கோல் கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் நமக்கு வந்து ஃபினிஷிங் கரெக்ட்டா வரும். ஓகேங்களா? நான் அப்படிதான் ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன் இவ்வளோ நாளா. நீங்களும் அதேமாரி ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு மேல இன்னொரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டோம். அவ்வளோதான், நமக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான் பாருங்க. ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து பேக் பார்ட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டோட ராங் சைடு மேல லைனிங் ஃபர்ஸ்ட்டு போட்டுக்கோங்க. லைனிங் போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு வேஸ்ட் லைன்லேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? வேஸ்ட் லைன்ல அந்த பார்டர் கீழ ஒரு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ரெட் கலர் தெரியுது இல்லையா? அதில வந்து கரெக்ட்டா ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இங்க இந்த மாரி ஸ்டிச் பண்ணி இங்க வரும்போது ஆம்கோல் லைன் ஸ்டிச் பண்ணும்போது அப்படியே வச்சு பெல் பின் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த இடம் அப்படியே கிராஸா வர சான்சஸ் இருக்கு. ஸோ, பெல் பின் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இது வந்து காட்டன்ங்கிறதுனால ஓகே. இதுவே நீங்க மெயின் லைனிங் சாரி
சாரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும். ஸோ அப்படி போட்டு நீங்க பெல் பின் போட்டு ஸ்டிச் பண்ணுங்க. நான் ஓவராலா எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு நெக்கையும் நான் கட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து நெக்கு கீழ நமக்கு வந்து ஹூக் அண்ட் லூப் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா? அது சென்டர்ல கட் பண்ணிட்டு ஹூக் அண்ட் லூப் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 சைடும் இப்படி கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. நம்ம ரைட் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணி ராங் சைடு டர்ன் பண்ணா, நம்ம ஹூக் ஸ்டிச் பண்ற இடம். ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம ராங் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணி ரைட் சைடு திருப்புனா, நம்ம ஹூக் மாட்ற இடம் லூப். ஓகேவா? இது வந்து ப்ளவுஸ்ல இந்த மாரி மெத்தட் தான். இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். அடுத்து வந்து டாட் பிடிச்சுக்கோங்க. டாட் வந்து 4 இன்ச் டிஸ்டன்ஸ், லென்த் வந்து 4 இன்ச். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ அடுத்து வந்து வேஸ்ட் லைன் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் லைன் வந்து கரெக்ட்டா அந்த 1/2 இன்ச்ல ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. நம்ம வந்து ஹூக் அந்த இடம் ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லையா? அதனால அங்க ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்படி திருப்பிட்டு மேல டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. டாப் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் ஃபோல்ட் பண்ணி ராங் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்க இங்க ஸ்டிச்சும் பண்ணலாம், ஹெம்மிங்கும் பண்ணலாம். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ ஒரு சைடு பேக் பார்ட் ரெடி பண்ணிட்டோம். அதே மாரி இன்னொரு சைடும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்ப ராங் சைடு வச்சு ரைட் சைடு திருப்புறோம். இது வந்து ஹூக் மாட்ற இடம் லூப். ஓகேவா? நெக் லைன்ல கரெக்ட்டா கட் பண்ணிக்கோங்க. கீழ மட்டும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸா விட்டு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வந்து ரைட் சைடு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு மேல வந்துட்டு டாட் பிடிக்கிறது எப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. அதேமாரி கரெக்ட்டா டாட் பிடிச்சுக்கோங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு மேல வந்து 2 இன்ச் ஸ்ட்ரெயிட் பீஸ் வச்சு நான் வந்து வேஸ்ட் லைன் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அந்த ஊக்கு மாட்டுற இடமும் இதுவும் கரெக்டான லென்த்ல இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இத ஃபோல்ட் பண்ணி ராங் சைடு டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ பேக் பார்ட்டும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கரெக்ட்டா அந்த இடம் கரெக்ட்டா இருக்கணும். ஓகேங்களா? அது செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு மேல ஃப்ரண்ட் பார்ட் போட்டுக்கோங்க. ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாரி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஷோல்டர் ஒரு 1/2 இன்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 தையல் போட்டுக்கோங்க. அதேமாரி இன்னொரு சைடும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து பயாஸ் வச்சு நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்லைன் ஃபினிஷ் பண்றது இந்த வீடியோல ஃபுல்லா கிளியரா நான் போட்டிருப்பேன். தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது பயாஸ் ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிறது யூசுவலா ஃப்ரண்ட் சைடு வரும். அது ஃப்ரண்ட் சைடு விடாம பேக் சைடு நீங்க மூவ் பண்ணிட்டு தான் நீங்க வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? இப்போ இப்போ பாருங்க இந்த சைடு நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது நம்மளோட இது ஃபார்வர்ட் வந்து ஃப்ரண்ட் சைடு இருக்குமா? நம்ம ஸ்லீவ் ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிறத பேக் சைடு தள்ளிட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஓகேவா? முடியும்போது ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸா விட்டு கட் பண்ணுங்க. நாச்சஸ் போட்டுக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்க இடம் கொஞ்சம் திக்கா இருக்கும். அங்க கொஞ்சம் கட் பண்ணிட்டு ஃபுல்லா நாச்சஸ் போட்டுக்கோங்க. பயாஸ் யூஸ் பண்ணி இப்படி தான் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபுல்லா நாச்சஸ் போடுங்க. ஏன்னா கர்வ் லைன்ல நெறைய இருக்கு இதுல. நாச்சஸ் போட்டு டர்ன் பண்ணும்போது தான் நமக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகேவா? இப்போ பாருங்க 1/2 இன்ச் உள்ளக்க ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி இதுக்கு மேல டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இது ஃபுல்லாவே அதே மாரி நெக்லைன் ஃபுல்லா இப்போ லைனிங் மேல தான் ஸ்டிச்சஸ் விழணும். ஓகேங்களா? இந்த மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டைலரா இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். இப்போ ராங் சைடு திருப்பி நமக்கு வந்து எக்ஸஸா உள்ள லைனிங்லாம் அது கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு இப்போ ஆர்ம் ஹோல் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். 2த்துக்குமே பயாஸ் வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்லைன் ஸ்டிச் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டோம். அது வந்து மறுபடியும் நான் ஸ்டிச் பண்ணல. ஏன்னா, அத நான் ஹெம்மிங் பண்ண போறேன். இது வந்து நான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவேன். ஆர்ம் ஹோல் கிட்ட நான் ஸ்டிச் பண்ணிடுவேன் பாருங்க. இப்போ ராங் சைடு திருப்பி நம்ம கட் பண்ணிட்டோமா, நெக்லைன்ல இதுவரைக்கும் உங்களுக்கு காமிச்சேன். இப்போ நான் ஆர்ம் ஹோல்ட்ட என்ன பண்ண போறேன்னா, இப்போ நான் அப்படியே ராங் சைடு டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ண போறேன். நெக்லைன்ல ராங் சைடு டர்ன் பண்ணி ஹெம்மிங் பண்ண போறேன். அவ்வளோதான். அப்படியே அந்த கர்வ் லைன் அழகா வருது பாருங்க. நம்ம அந்த பயாஸ் யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு இப்படி வரும். அடுத்து வந்து நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எடுத்துக்கோங்க. 16/2 பண்ண 8 அது மார்க் பண்ணிட்டு, கீழ வந்துட்டு நம்ம வேஸ்ட் ரவுண்டு 32 ஒரு சைடு 8 இன்ச் வரும். பேக் சைடு ஒரு சைடு 8 இன்ச், ஃப்ரண்ட்ல வந்து ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா 8 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க.
இங்க வந்து கீழ வந்து இப்படி ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. இன்னும் நான் ஃப்ரண்ட் சைடு ஃபினிஷ் பண்ணல. பேக் சைடு தான் வேஸ்ட் லைன் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் சைடு இன்னும் ஃபினிஷ் பண்ணல. நீங்க ஒரு 1 1/2 இன்ச்ல ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்து நீங்க ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ இதுல கவர் ஆகல. அவ்வளோதான் ஃபைனல் லுக் இதுதான். ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சுட்டேன். கஸ்டமரும் செம்ம ரிவ்யூ குடுத்துருந்தாங்க. என் வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.